ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்க்கான தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம கிளாஸஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். பிஓ, எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஃபுல்லாகவே தொகுத்து நம்ம ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து டிஆர்பி கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் தான். அதில் நமக்கு 4 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து கிடச்சிருக்குது. அதில் ஒன்று பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் பேப்பர் நம்பர் 2. ஸோ இது வந்து டிஆர்பி கண்டக்ட் பண்ண அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், பூத்தொடுத்தல் என்பது எவ்வகை புணர்ச்சி? ஸோ ஆக்சுவலாக புணர்ச்சி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து 10th தமிழில் கிடையாது. நம்ம தமிழ் தகுதி தேர்வுக்கு 10th தான் வந்து சிலபஸ். அப்பயும் எது கேட்டிருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக 30 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதில் 28+ கொஸ்டின் கண்டிப்பாக வந்து 10th தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஓகே, தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். இது வந்து ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட் தான், ஸ்கோரிங் டெஸ்ட்டு கிடையாது. இதில் நம்ம எடுக்கக்கூடிய மார்க் வந்து நம்மளுடைய ரேங்க்லலாம் சேர்க்க மாட்டாங்க. இது ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட்டு தான். நம்ம வந்து 20 மார்க் எடுத்தால் போதுமானது. அதுக்காக உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பூ தொடுத்தல் அப்படிங்கிறத நம்ம பூ கூட்டல் தொடுத்தல் பிரிக்கலாமா? பூ கூட்டல் தொடுத்தல் பிரிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். குச்சி இழுகுறம், குச்சி இழுகுறம்லாம் கண்டிப்பாக வராது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வராது. நெக்ஸ்ட் பாருங்கள், உயிர் ஈறு மெய்யீறு. உயிர் முதல் மெய் முதல் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல உயிர் ஈறு மெய்யீறு அப்படிங்கும்போது நம்ம இந்த நிலைமொழியை தான் பார்க்கணும். ஸோ இப்படி பிரிக்கும்போது இதை நிலைமொழி, இது வருமொழின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஈறு வச்சு தான் ஆப்ஷன் வருதுனால நம்ம இந்த நிலைமொழி மட்டும் பார்த்தா போதுமானது. இந்த பூ அப்படிங்கிறது நம்ம அகைன் இப்பு கூட்டல் ஊன் பிரிக்கலாம் இல்லையா? இந்த பூ அப்படிங்கிறத இப்பு கூட்டல் ஊன் பிரிக்கலாம். இதில் பாருங்கள், இதை ஊ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து. ஸோ ஒரு உயிரெழுத்தை கொண்டு இது முடிஞ்சிருக்குது, அப்படி தானே? அதனால் இதை நம்ம உயிர் ஈறு புணர்ச்சின்னு சொல்லலாம். உயிரெழுத்தை கொண்டு முடியறதுனால இதை உயிர் ஈறு புணர்ச்சின்னு சொல்லலாம். ஒருவேளை ஆப்ஷனில் உயிர் முதல் மெய் முதல் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வருமொழியை பார்க்கணும். இந்த தோ அப்படிங்கிறத நம்ம இத்து கூட்டல் ஓன்னு பிரிப்போமா? இதில் இத்து அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து. ஒரு மெய்யெழுத்தை கொண்டு இது தொடங்குது அப்படின்னால இதை நம்ம மெய் முதல் புணர்ச்சி சொல்லுவோம். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். தி நெக்ஸ்ட் ஒன், ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை தேர்வு செய்க. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவம் ஆப்ஷன் சி அம்மானை. ஸோ மற்ற எல்லாம் சிற்றில், சிறுபறை, சிறுது இதெல்லாமே ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கின் பருவங்கள். அதாவது எல்லாமே வந்து ஒரே எழுத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அம்மானை, கலங்கு, ஊசல் இது வந்து பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு உரிய பருவங்கள். நெக்ஸ்ட் ஒன், இலக்கண குறிப்பு தருக. நெடுந்திரை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பண்பு தொகை. நெடுமை கூட்டல் திரைன்னு பிரிக்கலாம். மை விகுதி வந்து பெற்று வரும். அண்ட் நெடுமை அப்படிங்கிறது ஒரு உயரம் சொல்லிட்டு ஒரு பண்பு தான் குறிக்குது. அதனால் பண்பு தொகை தான். நெக்ஸ்ட் ஒன், பயில் தொழில் என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக. பயில் தொழில் ஆப்ஷன் சி வினைத்தொகை. முக்காலத்துக்கு வரும் இல்லையா வினைத்தொகை அப்படின்னா? பயின்ற தொழில், பயிலும் தொழில், பயில்கின்ற தொழில்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சந்திப்பில் இல்லாத தொடரை கண்டறிக. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங். நெக்ஸ்ட் அகைன்மே புணர்ச்சி வச்சு தான் கேட்குறாங்க. பணியோடு பொருத்தமான புணர்ச்சி விதியை கண்டறிக. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஸோ தெரிஞ்சவங்களுக்காக நான் வந்து ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ணுறேன். இது பணியோடு அப்படிங்கிறத நம்ம பனி கூட்டல் ஓடுன்னு பிரிக்கலாம், அப்படி தானே? ஸோ இந்த இடத்துல இஇஐ வழி யவ்வும் ஏனைய உயிர்மின் வவ்வும் சொல்லிட்டு ஒரு விதி உண்டு. இங்கே பாருங்கள், இதில் பனி அப்படிங்கிறது நீ அப்படிங்கிறது ஈ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்துருக்குதா? ஸோ இந்த மாதிரி ஈ வந்தனா இந்த இடத்துல யவ்வும் யா அப்படிங்கிற ஒரு உடன்படு மெய் வந்து வரணும். ஸோ இங்கே பாருங்கள், பனி கூட்டல் ஓடு எப்படி அப்படின்னா பிரிக்கிறோம். பட் இங்கே சேர்ந்து புணரும்போது யா வந்து வந்திருக்கு இல்லையா? அது எப்படி வச்சு அப்படின்னா இந்த விதி இப்படி தான் வரும். இஐ வழி யவ்வும் சொல்லிட்டு வரும். ஸோ அதனால் இங்கே பனி கூட்டல் ஈ கூட்டல் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து இந்த பனியோடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இதே இது வா ஏனைய உயிர்முன் வவ்வும், அதுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பல கூட்டல் உயிர் அப்படின்னா பல உயிர்னு சொல்லிட்டு வரும். தென் அதுக்கு வரமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி புணரும். நெக்ஸ்ட் ஒன், சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. இது வந்து நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்துருப்போம் நினைக்கிறேன். இது அப்படியே ரிப்பீட் ஆகியிருக்குது. ஊழி அப்படின்னா யுகம், ஊழ் அப்படின்னா முறை, பெயல் அப்படின்னா மழை, தன் அப்படின்னா குளிர்ந்த. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படியே ரிப்பீட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் ஒன், என் அப்பன் வந்தான் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வலுவமைதி? என் அப்பன் வந்தான், வந்தான் இதெல்லாம் வந்து உயர்திணைக்குரியது இல்லையா? மாடு அப்படிங்கிறது அக்ரிணைக்குரியது. ஸோ உயர்திணையும் அக்ரிணையும் வந்து இதில் வந்து வளைப்பு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இது திணை வலுவமைதின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்ற பாரதியார் பாடலில் அமைந்துள்ள வள்ளுவமைதி. கத்தும் குயிலோசை, குயிலுடைய ஓசை வந்து கூவும் இல்லையா, இங்கு கத்தும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மரபு வள்ளுவமைதி. ஆப்ஷன் பி. உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இவ்விதிகளால் புணர்க்கப்படும் சொல் யாது? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அந்த விதிப்படி அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு உகர எழுத்து வந்திருக்கணும், அதுக்கப்புறமா அங்கே உயிர் எழுத்து வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா ஈர்ப்பிள்ளை தான் வரும். கீழ் கூட்டல் இருக்கும் அப்படின்னா கீழ் ஒரு இல்லு அதுக்கப்புறமா டீன்னு சொல்லிட்டு வரும். இது ஆக்சுவலாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடும். பட் ஈர்ப்பிள்ளை பார்த்தோம்னா ஈர்ப்பு கூட்டல் எல்லை, ஈர்ப்பு கூட்டல் எல்லைன்னு சொல்லிட்டு வரும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உகரம் இருக்குதா, இங்கே உயிர் வர்றதுனால இந்த உகரம் வந்து கெட்டுரும். கெட்டு இங்கே இப்பு கூட்டல் ஏன்னு சொல்லிட்டு தென் அகைன் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்னு சொல்லிட்டு பிரியும். ஸோ இந்த கொடுத்துருக்க 2 விதிப்படி புணரக்கூடியது வந்து ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் ஒன், நெடுந்தேர் பெய்மழை இலக்கண குறிப்பை தேர்ந்தெடுக்கவும். நெடுந்தேர் அப்படின்னா பண்பு தொகை, பெய்மழை அப்படின்னா வினைத்தொகை. ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தெரிவு செய்க. இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகின்றது. கரெக்டு தான். செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவை. ஓய்வு தேவை கிடையாது. மனிதர்களுக்கு தான் வந்து ஓய்வு தேவை, இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையே கிடையாது. மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று கருதும் செயல்களையும் செய்யக்கூடியது செயற்கை நுண்ணறிவு. ஆமாம், கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு, செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்கள் தேவைப்பட மாட்டார்கள். தரவு அறிவியலாளர்களின் தேவைகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம கேட்டுக்கிறது வந்து சரியான கூற்று தான். அப்போது ஆவும் ஈயும் சரியாக இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதில் நோயாளன் போல். இப்பாடலில் அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து பாடியவர். ஆப்ஷன் சி, குலசேகர ஆழ்வார். உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் எத்தனை? உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் ஆப்ஷன் டி 3. ஆண்பால் பெண்பால் சொல்லிட்டு 2ன்னு சொல்லிட்டு போட்டக்கூடாது. ஆண்பால் பெண்பால் பலர்பால் சொல்லிட்டு 3 உண்டு. இதே இது அக்ரிணை எப்படின்னா ஒன்றன் பால் பலவின் பால் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சரியான மயங்கொலி தொடரை கண்டறிக. மயங்கொலி தொடர் சந்திப்பிலை கிடையாது, மயங்கொலி. மயங்கொலி அப்படின்னா என்னது? 8 எழுத்துக்கள் உண்டு இல்லையா? நாளை வந்து 3 உண்டு, நான் சொல்லிட்டு 3 உண்டு. தென் லாலையும் 3 லா உண்டு. அடுத்தது ரால 2 ரா உண்டு. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல கரெக்டானது வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செயற்கை நுண்ணறிவு இந்த இடத்துல கண்டிப்பாக இக்கு வராது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த இங்கே இந்த வராது. மாறுதல்கள் இதில் வந்து இதாச்சும் சொல்லிடலாம். இது எல்லாமே இந்த ரூ வராது. இந்த ரூ தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இ ஆப்ஷன் தான் கரெக்டு. பட் நம்ம இங்கே வந்து செக் பண்ணி போடணும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, புறா யானை மலை பசுக்கள் முறையே எவ்வகை பாலினத்தை குறிக்கும்? ஸோ இது கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து அக்ரிணை தான். அதனால் உயர்திணை அப்படிங்கிற கான்செப்டே வராது. புறா யானை மலை இது 3மே வந்து அக்ரிணையில் சிங்குலரை குறிக்குது இல்லையா? அதனால் அக்ரிணை ஒன்றன் பால்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பசுக்கள் இது வந்து ப்ளூரலில் இருக்குது. அக்ரிணை பலவின் பால். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, பனியுடு என்று சொல்லியிருக்கான புணர்ச்சி விதியை கண்டறிக. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஈஐ வழி எவ்வும் சொல்லிட்டு உடன்படு மெய் வந்து ஈ அப்படிங்கிற ஒரு மெய் வந்துருக்கு இல்லையா? அதனால் இது உடன்படு மெய்ப்புணர்ச்சி. நெக்ஸ்ட் ஒன், மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்களை எழுதுக. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சீர்மோனை பார்த்தோன்னா இங்கே மா, இங்கேயும் மான்னு சொல்லிட்டு வருது. சீர்மோனை அடி எதுகை வருது. மாழா, இங்கே ழா, அடி எதுகை வருது. ஸோ இதான் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், செந்தி சொல்லுக்குரிய பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. செந்தி அப்படின்னா நெருப்பு பந்துன்னு சொல்லிட்டு பொருள். அண்ட் இதுக்கான இலக்கண குறிப்பு வந்து பண்பு தொகை. அதை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம். ஆப்ஷன் சி. ஆர்தருபு என்ற சொல்லின் பொருள். ஆர்தருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பாய்ச்சல் எனும் சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பை கண்டறிக.
பாய்ச்சல் அப்படிங்கிற சிறுகதை, தக்கையின் மீது 4 கண்கள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும். இதோடைய ஆசிரியர் வந்து சா கந்தசாமி. அண்ட் இவருடைய ஒரு நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். அதுவுமே வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பின்வரும் தொகைநிலை தொடரை விரித்தெழுதுக. காலதூதர். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ட்ரிக்கியாக தான் கேட்டிருக்காங்க. இது வந்து கம்பராமாயணத்தில் பாடல் வரியில் இருக்கக்கூடியது தான். இதுக்கான இந்த பொருள், பாடலுடைய பொருள் வந்து இது கொடுத்துருப்பாங்க. காலதூதர் அப்படின்னா காலனுக்கு தூதன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இல்லை இக்கு அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருபு தான் வந்து மறைஞ்சு வந்திருக்கும். காலதூதர் அப்படின்னா காலனுக்கு தூதன். நாட்டார் கலைகள் என்னும் நூலின் ஆசிரியர். நாட்டார் கலைகள் அப்படின்னா இதோடைய ஆசிரியர் வந்து ஆப்ஷன் டி, பெருமாள். தனித்தமிழை இனங்கண்டறிக. தனித்தமிழ், தூய தமிழ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், அகம். அகத்திணை, புறத்திணை, அகப்பொருள் இலக்கணம். ஸோ அதெல்லாமே தமிழ் எழுத்து இல்லையா? பண்டி என்ற சொல்லின் பொருள் யாது? ஆப்ஷன் டி, வயிறு. வறுமை என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தருக. வறுமை இதோடைய எதிர்ச்சொல் வந்து ஆப்ஷன் சி, வளமை. கொடுத்தார் என்ற சொல்லின் வேர்ச்சொல் தருக. வேர்ச்சொல் வந்து ஆப்ஷன் ஏ, கொடு. ஸோ இந்த எந்த இது கொடுத்து கேட்டாலும், கொடுத்தார், கொடுத்தல், கொடுத்த, கொடுத்து, எது கொடுத்து கேட்டாலும் அதோடைய வேர்ச்சொல் வந்து கொடு அப்படிங்கிறது தான். அண்ட் மற்றது பார்த்தோம்னா கொடுத்தார் அப்படின்னா வினை முற்றுன்னு சொல்லலாம். கொடுத்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர். கொடுத்த அப்படிங்கிறது பெயரச்சம். கொடுத்து அப்படின்னா வினையச்சம். கொடுத்தவர் அப்படின்னா அது வந்து வினையாளனின் பெயர்னு சொல்லலாம். அகழ்தல் இலக்கண குறிப்பு தருக. அகழ்தல் தல் அப்படிங்கிற விகுதி பெற்று வருது. ஸோ ஆபியஸாக தொழில் பெயர் தான். புறவி என்ற சொல்லுக்கு உரிய விலங்கு பெயரை எழுதுக. சொல் பொருள் தான் ஆப்ஷன் டி, குதிரை. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகதனிற் கூறியதில். இக்குறட்பாவில் செருணர் என்ற சொல் குறிக்கும் மனிதர் யார்? செருணர் அப்படின்னா என்ன பொருள்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, பகைவர் தான். ஸோ அவ்வளோதான். இதோட நம்ம 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் இன்னும் நம்மகிட்ட 2 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 30 கொஸ்டின்ஸில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.